ஏய், சமைச்சு முடிச்சிட்டியா? இது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிடும். இங்க பாரு, உன் பிள்ளை ஊர்ல இருந்து வராரு. அவருக்கு ஒரு வாரம் லீவ். இங்க தான் இருக்க போறாரு. அவருக்கு பிடிக்கும் தான் நான்வெஜ்லாம் சமைக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த சமைச்சதெல்லாம் நான் தான் சமைச்சேன்னு அவர்கிட்ட நீ சொல்லணும். புரியுதா? சரிம்மா. சரி, சீக்கிரம் சமைச்சு முடி. ஏய், என்ன அதுக்குள்ள உட்காந்துட்ட? என் துணியெல்லாம் துவைக்கணும். புடி. அப்புறம் இந்த துணியை கையில துவை, புரியுதா? இந்த வாஷிங் மிஷின் எல்லாம் போடுற வேலை வச்சுக்காது, ஏன்னா எல்லாம் காஸ்ட்லி துணி. வாங்க. கமலி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. கண்ணே, நல்லா இருக்கியா? மா, எப்படி இருக்கீங்க? என்ன கையில துணியோட நின்று இருக்கீங்க? இல்லங்க, அத்தை கையில துணி துவைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் எதுக்கு வாஷிங் மிஷின்ல போடலாம் அப்படின்னு. சரி, நீங்க போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். சரிம்மா. ஏய், என்ன உன் பிள்ளைய பார்த்ததும் அப்படியே சந்தோஷத்துல துள்ளுற? இன்னைக்கு தப்பிச்சுட்டேன். எல்லாம் ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் நீ பழையபடி இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தான். அதை மறந்துடாது, புரியுதா? அப்புறம் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் போயிட்டு அவர்கிட்ட நீ சொன்ன, அப்படி ஏதாவது தெரிஞ்சது, நீ ரோட்ல போயிட்டு பிச்சை தான் எடுக்கணும். புரிஞ்சுதா? போய் சாப்பாடு எடுத்து வை. என்னடி சாப்பாடுல வேற உப்பா இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா இவ்வளவு உப்பா போட்டு வச்சிருக்க. ஏங்க, சாப்பாடு நல்லா கை நீட்டுவீங்களா? ஏய், என்னடி எதிர்த்து பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் சரியே இல்லை. கட்டின பொண்டாட்டியே கை நீட்டி அடிப்பீங்களா? எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. என்ன சொன்ன? சுயமரியாதையா? அப்ப இவ்வளவு நாள் எங்க அம்மா சுயமரியாதையோட தான் நடத்தினியா? என்ன பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். நீ எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தத நான் மேல இருந்து கேட்டுட்டேன். என்ன உன் பிள்ளைய பார்த்ததும் அப்படியே சந்தோஷத்துல துள்ளுற? எல்லாம் ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் நீ பழையபடி இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தான். அப்புறம் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் போயிட்டு அவர்கிட்ட நீ சொன்ன, அப்படி ஏதாவது தெரிஞ்சது, நீ ரோட்ல போயிட்டு பிச்சை தான் எடுக்கணும். புரிஞ்சுதா? என்ன சொன்ன? எங்க அம்மா வீட்டு வேலைக்காரின்னு சொன்னியா? அப்ப இவ்வளவு நாள் எங்க அம்மா இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் நடத்திட்டு இருக்கேன், அப்படிதானே? தம்பி விடுப்பா. மா, நீங்க சும்மா இருங்கம்மா. இங்க பாரு, உன்னை விட எங்க அம்மா எந்த விதத்துலயும் குறைஞ்சவன் கிடையாது. இவ்வளவு நாள் வீட்டையும் எங்க அம்மாவையும் நல்லா பார்த்துப்பேன் தான் நான் வெளிநாட்டு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு இருந்திருக்க. உனக்கு உன் சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எங்க அம்மாவுக்கும் முக்கியம். இங்க பாரு, நீ வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பண்ற, புரியுதா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீ சுயமரியாதை பத்தி பேசுறியா? இனிமே வச்சு ஒழுங்கா இருக்கிறதுக்கு